ஃப்ரீ. மோட்டு பத்லுவின் நட்பை முற்றிலும் ஃப்ரீயாக பாருங்கள். ஜியோ சினிமாவில் மட்டும். ஹலோ சிங்கம் சார், என்னோட வீட்ல திருட்டு நடந்து போச்சு. சிங்கம் சார், எங்க வீட்ல திருடு போயிடுச்சு சார். எங்க வீட்லயே திருடு போயிடுச்சுங்கய்யா. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு புரிய மாட்டேங்குது. என்ன சிங்கம் சார், உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது? ஏதாவது கணக்கு பரீட்சை எழுத போறீங்களா என்ன? மோட்டு பத்லு வந்துட்டீங்களா? இது மேக்ஸ் பத்தின கேள்வி கிடையாது. பத்தின கேள்வி இல்லனா வேற என்ன சயின்ஸ் பத்தின கேள்வியா? எதுக்காக புரிய மாட்டேங்குது? மோட்டு பத்லு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷன் படுத்தாதீங்க, வெளிய போங்க. ஓகே சிங்கம் சார், நாங்க உடனே கிளம்புறோம். ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஓவரா தான் போன் அட்டெண்ட் பண்றீங்க. போக சொல்லிட்டீங்களே, பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நில்லுங்க. நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஒரு கேள்வி இருக்கு. மோட்டு பத்லு நில்லுங்க. இது இந்த ஊரோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய கேள்வி. ஆனா விஷயம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல நிறைய திருடு நடந்துகிட்டு இருக்கு. எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. அப்படின்னா அந்த ஜானை உடனே பிடிக்கிறது நல்லது சார். ஏற்கனவே என்ன பிடிச்சு ஜெயில தானே போட்டு வச்சிருக்காரு மோட்டு பத்லு. எந்த திருட்டு வேலையும் நான் பண்ணல, புரிஞ்சுதா? அதான் என் மூளை வெடிக்குது. ஜான புடிச்சு உள்ள வச்சாச்சு. அப்ப இந்த திருட்டு வேலையை யார் பண்றா? யாரு? எப்படியாவது அவனை நான் புடிச்சே தீருவேன். கண்டிப்பா புடிப்பேன். ஒருவேளை அவங்க கிட்ட அந்த திருட்டு பொருள் இல்லன்னா அதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அவங்க திருடங்கன்னு நான் எப்படி நிரூபிப்பேன்? அப்படின்னா நாம என்னதான் பண்றது சார்? என் மூளையில ஒரு அருமையான யோசனை வந்திருக்கு. அவங்க கேங்க்ல நான் யாரையாவது ஒருத்தரை சேர்க்க போறேன். அதுக்கப்புறம் அவங்கள பத்தின விவரங்கள்லாம் எனக்கு தெரிய வரும். எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுப்பேன். அப்புறம் எதுக்காக நேரத்தை வீணாக்கிக்கிட்டு யாரையாவது அனுப்ப வேண்டியது? பிரச்சனையே அங்கதான் இருக்கு. அவங்க கேங்குக்குள்ள யார நான் அனுப்புறது? யார? இந்த புர்புரி நகரை காப்பாத்த இவ்வளவு பெரிய ரிஸ்க் யாரு எடுப்பா? யாரு வருவா? இதெல்லாம் பண்றதுக்கு நாங்க தயார் சார். இத நீ சொல்வன்னு எனக்கு நல்லா தெரியும் பத்லு. ஆனா மோட்டுவோட மீசைய நாம என்ன பண்றது? அவன் மீசையோட போனா மாட்டிப்பா. இப்ப இந்த மீசைய என்ன பண்ணலாம்? ஒண்ணு இந்த மீசைய எடுக்கணும், இல்ல மாட்டிப்ப. ஆசாசியா தண்ணி ஊத்தி வளர்த்து வீச போச்சு. வணக்கம், முக்கிய செய்திகள். புர்புரி நகரில் திருட்டு அதிகமாகிவிட்டது. இந்த திருட்ட பண்றது லுங்கி கேங்கை சேர்ந்தவங்க. நம்ம இந்த ஊர்ல இருக்கிறப்ப இன்னொரு கேங் இந்த ஊருக்குள்ள திருட வந்திருக்கு. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். தற்போது வந்த செய்தி, இப்பதான் ஒரு பேங்க்ல லுங்கி கேங்கை சேர்ந்தவங்க பணத்தை திருடிக்கிட்டு போயிருக்காங்க. எல்லா திருட்டுக்கும் லுங்கி கேங்க் தான் காரணம். லுங்கி கேங்கா? இவங்கள பார்த்தா நல்லா இருக்குப்பா. இவங்களும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். சீக்கிரமா வேலையாகட்டும். நீங்க குடுக்கிற ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு பாஸ். ஒண்ணுக்கு பதில் 2 இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. 2 கேங்கும் சேர்ந்தவங்களும் வேலை பார்த்தா அப்புறம் 4 மடங்கு சிறப்பா அமையும்ன்றது என்னோட ஐடியா. இது அந்த லுங்கி கேங்க சேர்ந்தவங்க. அதுக்குள்ள வந்துட்டீங்களா? இந்த திருட்டு பசங்களை பிடிக்கிற வேலைக்கு நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன். புடிச்சிருச்சு, எனக்கு தெளிவா புடிச்சிருச்சு. வாயில பான் பராக் கூட தானே பேசுறீங்க, அதான் இப்படி வருது. ஒழுங்கா நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணை. உங்களை என்ன பண்றது பாருங்க. நீங்க 2 பேரு கூட எங்க கேங்ல சேர்ந்துக்கங்க. நீங்களும் வந்தா எங்களுக்கு பெரிய பலமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அப்படின்னா சரி, உங்க 2 பேரோட கதையை முடிச்சு மேல அனுப்பி வைக்கிறேன். இருங்க, அவசரப்பட்டு குண்டை எடுத்து நீட்டாதீங்க. நாங்களும் உங்க கோஷ்டில வந்து சேர்ந்துக்கிறோம். ஆனா வாரத்துக்கு 2 பிரியாணி தரணும். ஹலோ சர்தார், கொஞ்சம் ஜாக்கிரதையா புத்திசாலித்தனமா இரு. நீ நினைக்கிற ஆளுங்க அவங்க கிடையாது. அவங்க 2 பேரும் மோட்டு பத்லு தான். சிங்கம் தான் அவங்க 2 பேரையும் உங்களோட கேங்ல சேர்த்திருக்காரு. எப்படியாவது உங்களை பிடிக்கணும்னு தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. சோம்பேறி சர்தாரு, எதுக்காக இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா எனக்கு உங்கள மாதிரி 2 அடியால் கிடைச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் சந்தோஷமா சிரிக்கிறேன்.
பத்துல நம்ம குட்டு வெளிப்பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா நம்மள பார்சல் பண்ணிடுவாங்கடா. கொரியர் பண்ண வந்துட்டாங்க பாத்தியா? உங்களுக்கு 3 டெஸ்ட் வைக்க போறேன். முதல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க. எத்தனை கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க 2 பேரும் பயப்படல. இப்ப 2வது டெஸ்ட் என்னன்னா, அந்த சிங்கம் சார் அடிக்கணும். சரி, இந்த ஒரு வேலையும் பண்ணிடலாம். Stop in name of the law. சிங்கம் சார் தப்பா நினைக்காதீங்க. உங்களை அடிக்க சொல்லி அந்த திருடங்க எங்ககிட்ட சொல்லிருக்காங்க. நாங்க அடிக்க போறோம். அப்புறம் எதுக்கு நேரத்தை வீணடிக்கிறீங்க? முதல்ல என்ன புடிச்சு அடிங்க. டேய் சமோசா மண்டையா, என்ன பண்ற? 2 பேரும் எனக்கு இப்படி அடிக்கிறது? நல்லா அடிங்க. நான் வலிக்கிற மாதிரி கத்துறேன். அடிக்கிற அடியில வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். நான் கத்துனால விடக்கூடாது. நல்லா அடிங்க. வலிக்குது. 4 பேருக்கு நல்லது நடக்குன்னா எதுவுமே தப்பு இல்ல சார். எங்க சார்க்கே மாத்தி எழுதிட்டு நீ ஏமாத்துறான். வாங்கிய சார், தேசத்துக்காக வாங்குங்க. எகர மாட்டோம். சார், உங்களுக்கு வலிக்கல? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? என்ன மாதிரி ஆபீசர்ஸ்க்கெல்லாம் வலிக்காது. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. இப்ப வந்துடுறேன். வலிக்குது. முடியல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப தைரியசாலிங்க தான். இப்போ உங்களோட கடைசி டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க 2 பேரும் பாஸ் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும். இதுல தான் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குங்கிறத நீங்க நிரூபிக்க போறீங்க. போலீஸ் கிட்ட மாட்டினா இது மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி வரும். எவ்வளவு அடி வாங்கினாலும் உண்மையை மட்டும் சொல்லவே கூடாது. இப்ப டெஸ்ட தொடங்கலாமா? உங்க திறமை என்னன்னு நிரூபிக்க போறீங்க. நண்பர்களே, ஆரம்பிங்க. தாக்குங்க. நம்ம நாட்டு தலைவர்கள் ஒரு காலத்துல வெள்ளக்காரங்கிட்ட இதை வாங்கி தான் எல்லாம் சுதந்திரமா கிடைச்சது. அவங்களுக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கோம். என்னடா பண்றீங்க? மோட்டோ வர சித்திரவதை ரொம்ப ஓவர் ஆகிட்டே இருக்க. மோட்டோ நானும் வலிக்காத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது? நம்மள அடிச்சே நம்ம சோழியை முடிச்சிருவாங்க போல இருக்க. மோட்டோ அது என்னவோ உச்சந்தலையிலே ஓவரா அடிச்சுக்கிட்டு இருக்கான். மோட்டோ இந்த ஐடியா சிங்கம் சார் ஐடியாவெல்லாம் விட்டுரு. மோட்டோ நம்ம ஐடியாவை இப்ப ஸ்டார்ட் பண்ணா தான் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. சமோசா சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கட்டும். அண்ணாச்சி இருங்க. ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப பசிக்குது. 2 சமோசா மட்டும் கொடுத்துட்டு அப்புறமா அடிங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஓடி வந்துரு மாட்டோ. அடே மோட்டோ, இப்ப எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ற நீ? அந்த கலவாணி பசங்க எல்லாம் பின்னால இருக்காங்கடா. சாரி. அதாவது இந்த சினிமால ஹீரோக்கு வந்து ட்ரெயின் மேல ஏறி சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டேன்டா. ஏன்னா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நானும் நீ தானே ஹீரோ. அதுக்கு எடுத்து வச்சிட்டானுங்க.
நண்பனியா அடிச்சீங்க? என் தேவா மேல கைய வச்சிட்டீங்களா? என் தளபதி மேல கைய வச்சிட்டீங்களா? இவங்க 2 அடியில உசாராயிட்டீங்க. டேய் மோட்டோ, இப்ப நீ எந்திரிக்கிற நேரம்டா. எந்திரா, வீங்கன வாயா. அவனை அடி கொல்லுங்க. திருட்டு பசங்களா நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? தமிழ்நாடு போலீஸ். சூரியனும் நிலாவும் இருக்கிற வரைக்கும் மோட்டு பத்துலுவை யாரும் மறக்க முடியாது. The name is சிங்கம். No 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 no. இன்னைக்கு the name is மோட்டு பத்துலு. இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புர்புரி நகரையே காப்பாத்திருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஊரை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க எங்களுக்கு கேட்ட உடனே பீஸா பை வெளியே போட்டு கொடுத்துட்டீங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. எங்க அளவுக்கு ஸ்மார்ட்டா யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே மஜாக்கர்த்தியா வேலை பார்த்தா எனக்கு பிடிக்காது, புரியுதா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். பிச்சு போடுவேன் சார். குண்டு குடுத்தாடி உங்களை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் சார். அதான் சார், இவர் என்ன சொல்றாருன்னா உங்களை மாதிரி ஆபீசர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்றாரு. நான் சொல்றது நல்லா கேளுங்க. 20 நிமிஷத்துல எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்க நீங்க டெலிவரி பண்ணிடணும். 20 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷம் லேட் ஆனாலும் பீஸா உங்களுக்கு நம்ம ஃப்ரீயா கொடுக்கணும். கவலையே படாதீங்க சார். நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நாங்க வேலையை முடிச்சு காட்டுறோம். ஆமா சார், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அத்துப்படி. நாங்க 20 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துல கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். பார்க்கலாம். சோம்பேறி ரொம்ப சலிச்சுக்கிறானே. என்ன இது 20 நிமிஷத்துல பீட்சா டெலிவரி? 1 நிமிஷம் லேட் ஆனா கூட பீட்சா ஃப்ரீயா கிடைக்குமா? என்னோட சூப்பரான மூளையில புயல் மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. பீட்சா ஃப்ரீயா சாப்பிடணுமா, அதே நேரத்துல மோட்டு பத்துலுவா அங்கிருந்து துரத்தணுமா? ஹலோ, புர்புரி நகரோட பீஸா ஷாப். உங்களுக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லுங்க. ஜானாக போறான் டான். வளராத குட்டா பயலுகளா பீஸா சப்ளை பண்றதே கிடையாது. வைடா போன. அடே மோட்டோ, என்ன பேச்சு பேசுற? 1000 இருந்தாலும் அவன் நம்ம கஸ்டமர்ங்கறத மறந்துடாத. ஹலோ, சாரி குட்டா சார், அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரு. ஓ, 20 பீட்சாங்களா? ஓகே சார், வெல் டன், சூப்பர். அது வந்து ஒரு 5000 ரூபாய் வரும் சார். சார், அது கம்மியெல்லாம் வர்றதுக்கு இது ஒன்றும் ஆடி தள்ளுபடி இல்ல சார். இது பீட்சா. நீங்க அமௌண்ட்டை கம்மியா பண்ணீங்கன்னா உங்களை உள்ள தள்ளிடுவோம். நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. மத்தவங்கள நாங்க ஏமாத்தணும். ஆனா பீட்சா டான் டைமுக்கு கைக்கு வந்தாகணும். 20 நிமிஷத்துல நீங்க பீட்சாவை டெலிவரி பண்ணலனா அப்புறம் ஃப்ரீயா கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா சார். மோட்டோ உடனே கிளம்பணும். குட்ட பையன் ஓவரா தான் ரூல்ஸ் பேசுறான். ரெக்ககட்டி பறக்குதடா அண்ணா மேலே அதப்பட்டு ஏறிக்கடா ஐயாவோட பைக்கில. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்றது? இங்க பாரு மோட்டோ, இப்ப பஞ்சர் போடுறதுக்கெல்லாம் நமக்கு சுத்தமா டைமே கிடையாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு மோட்டோ. அப்படியே குத்துமத்தா ஓட்டிட்டு கிளம்பிடலாம். சீக்கிரமா வண்டியை மாத்திக்கலாம். இந்த வண்டியில போனா சீக்கிரம் போயிடலாம். ஏறி உட்காரு. உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடக்குடியான ஒரே இடத்துல சுத்தக்கூடாது. இந்த இடத்தை விட்டு போகாது போல இருக்க. இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. பீட்சா ஓபன் ஆயிடுச்சு மோட்டோ. சீக்கிரமா ஓடி வந்துடுறா. நடக்குதுங்க. இது சரியான ரூட்ல தான் போகுது. முதல்ல போய் டெலிவரி கொடுத்துடலாம் மோட்டோ. என்ன டைம் ஆகிட்டே போகுது இல்ல? இது டெலிவரி செய்யறதுக்கான பொது ஸ்டைலா என்ன? எதுக்கு என்கிட்ட வர? ஹலோ, புர்புரி நகரத்தோட பீஸா ஷாப். ஹலோ, நான் பாக்ஸர் பேசுறேன்.
எங்களுக்கு 8 பீஸா வேணும். ஆர்டர் எழுதிக்கோங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. 8 பீஸா ஆர்டர் சீக்கிரமா கொண்டாந்துருங்க. ஓகே 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 ஓகே, நான் சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். மொத்த பில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஆகுது. நான் இப்போ கொண்டாந்துடுறேங்க. சரி, அட்ரஸ் எழுதிக்கோங்க. சொல்லுங்க. கமால்பூர் பாக்ஸிங் ரிங். என்னது கமால்பூர் பாக்ஸிங் ரிங்கா? அது இங்க இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. எப்படிடா 20 நிமிஷத்துல கொண்டாந்து கொடுக்க முடியும்? உங்க வீட்டுல இருப்பீங்கன்னு நினைச்சோம். நீ என்ன நினைக்கிற என்ன நினைக்கல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப ஆர்டர் மட்டும் அங்க வரல, அதுக்கப்புறம் நான் உன்னை பிஸா வாங்கிடுவேன், புரியுதா? 50 கிலோமீட்டர் தூரம் 20 நிமிஷத்துல எப்படிடா மண்டையா போறது? இந்த பிஸாவெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது? ஸ்டாப் ஸ்டாப். லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். எல்லாரும் ஒரே நிமிஷத்துல 2 விக்கெட் போயிருக்கோம். கையில இருக்கிற கிஃப்ட் பார்த்தாலும் லிஃப்ட் கொடுக்கறத பார்க்கலாம். நல்ல உண்டா, நில்றா நில்றா நில்றா. ஆஹா, 1 2 3 4 5 6. பாக்ஸர் அண்ணா, பாக்ஸர் அண்ணா, இதோ வந்துட்டேன். நீங்க ஆர்டர் பண்ண பீஸா வந்துருச்சு. வந்துச்சுண்ணா. பீஸா டெலிவரி இவ்வளவு லேட் பண்ணுவீங்களா? என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? 50 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிஷத்துல வரணும், எப்படி வர்றது? ஏன் வர முடியாதுங்கிற? மணி என்னன்னு பாரு. இந்த வாய் கடவாசலுக்கு வந்துட்டோம். நல்ல வேலை. ஹலோ, என்ன கடைக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு? 12 நிமிஷம். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வர்றதுக்கு 20 நிமிஷம் போதுமான நேரம் தானே? போதும் போதும். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஆர்டரை எழுதிக்கோங்க. ஓகே சார், வா மோட்டு போலாம். ஏன்னா அது சிங்கம் சாரோட ஆர்டர். மோட்டு உட்கார், சீக்கிரம் போலாம். மோட்டு குறுக்கால குப்பலாரு, ரோடு ரோலரு இதெல்லாம் வந்துடாம பாத்துக்கணும் மோட்டு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லி வாய போட்டு வந்துருச்சுடா மோட்டு. பீஸா கொண்டு வந்துட்டோம். மோட்டு பத்தலு 10 நிமிஷத்துல வந்துட்டீங்க. ரொம்ப பிரமாதம். கதவுரே, இது பீஸாவா இல்ல ரவா மசாலா தோசையா? மோட்டோ பத்தலு எத்தனை பீஸா டெலிவரி பண்ணீங்க? அது வந்து சார் ஏகப்பட்ட பீஸா டெலிவரி பண்ணோம் சார். பெரிய பெரிய ஆர்டர்லாம் புடிச்சு நிறைய டெலிவரி பண்ணிட்டோம். கலா காலியா இருக்கு. பணம் எங்கயா? சாரி சார், திரும்ப நாங்க 20 நிமிஷம் லேட்டா தான் போனோம். அதனால பீஸா எல்லாம் நிறைய சேல்ஸ் ஆச்சு. ஆனா பணம் தான் சரி வரல சார். மோட்டோ பத்தலு, நான் ஒண்ணு ஃப்ரீயா பீஸா கொடுக்க வரல. இந்த பணத்தை நான் உங்ககிட்ட இருந்து தான் வசூல் பண்ண போறேன். சார் ஓவரா கத்தனா உங்க பெரிய உடம்புக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க சார். நாங்க உயிரை கொடுத்து உங்களுக்காக வேலை பாக்குறோம் சார். ஓகே ஓகே, இத லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. थैंक यू சார், थैंक यू சார், வெரி மச். ஹலோ ஜட்கா சார், நான் சொல்றதை கேளுங்க. அட மோட்டு பத்துலு, இந்தாங்கப்பா, இது பேர் தான் ட்ரோன். இதுக்கு கீழே நீங்க பீட்சா பாக்ஸ கட்டிட்டீங்கன்னா போதும். அப்புறம் இதுல அட்ரஸையும் ஃபிட் பண்ணிடுங்க. இது சரியா அந்த இடத்துல போய் நின்றோம். எப்படி இருக்கு? சொன்னது புரிஞ்சுதா? டயர் பஞ்சர் ஆகுன்ற பயமே உங்களுக்கு வேண்டாம். டிராபிக் ஜாம் ஆகுன்ற கவலையும் இருக்காது. 5 நிமிஷத்துல எல்லா இடத்துக்கும் பீட்சா போய் சேர்ந்துரும். நேரத்துக்கு டெலிவரி ஆனா சந்தோஷம் தானே? தேங்க் யூடா பூசணிக்கா மண்டையா. இப்போ நாங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த பீஸாவை சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ணணும். ஹலோ, ஓகே ஓகே சார், டைம்க்கு முன்னாடியே வந்துரும் சார் உங்களுக்கு. ஓகே சார். மோட்டோ பத்லு, நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. இது 10,000 ரூபாய்க்கு உண்டான ஆர்டர். ஒரு ஃபுல் பார்ட்டிக்கு பீஸா வேணும்னு கேக்குறாங்க. இதுல மட்டும் தப்பு நடந்தது உங்களா பாபா? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருக்க சார். இந்த பூசணிக்கா மண்டையா என்னுடைய நண்பன். இவன் கொடுத்த இந்த மிஷினை வச்சு என்ன பண்ற பாருங்க.
எங்கயா அனுப்புறீங்க? நீங்க போய் டெலிவரி கொடுத்துட்டு வாங்க சார். நாங்க கடையை பத்திரமா பாத்துக்கிறோம். தைரியமா போயிட்டு வாங்க. 10,000 ரூபாய் பணத்தோட வாங்க. நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. என்ன முதல்ல கீழே இறங்குதுடா டேய். அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். கரெக்டுடா டேய். மோட்டோ பத்துலோ என்ன கீழே இறக்குங்கன்னு சொல்றேன்ல. யாரு இறக்குங்கய்யா? பயமா இருந்தா இறங்கிடுங்க. அட என்னப்பா பீட்சா இன்னும் காணோம்? இப்ப வந்துரும், இருங்க. அங்க பாருங்க, அவங்க எப்பவும் பிஃபோர் டைம்க்கு வந்துருவாங்க. உண்மையிலேயே அற்புதம் தான்பா. இந்த மாதிரி ஒரு டெலிவரியை இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. வெல்கம் வெல்கம். வாவ், ரொம்ப சூப்பரா நீங்க பீட்சா டெலிவரி பண்ணிருக்கீங்க. அடேங்கப்பா. தேங்க்யூ சாரி சார். அது வந்து பீட்சா டெலிவரியில நீங்க எதுக்கு தேவையில்லாம சாரி சொல்றீங்க? இப்படி ஒரு டெலிவரியா இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம். நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து 10 நிமிஷம் தான் ஆகுது. நீங்களே இப்படி டெலிவரி எடுத்துட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே இது ரொம்ப பிரமாதமான ஐடியா. ஆமா, உண்மையிலே இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த ஐடியா கேக்குறீங்களா சார்? இது என்னோட இன்டெலிஜென்ட்டான ஸ்டாஃப் மோட்டோ பத்திர ஒரு ஐடியா சார். நல்ல ஐடியா இல்ல சார்? இத பாருங்க, எனக்கு மொத்தம் 50 பிரான்ச் இருக்கு. இனிமே எங்க பிரான்ச்சுக்கெல்லாம் பீஸா உங்களோட ஷாப்ல இருந்து மட்டும்தான் போகணும். என்ன புரிஞ்சதா? இதே மாதிரி சீக்கிரமா வரணும். இங்க பாருங்க மோட்டோ பத்திரம், நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேன்ல. ஆனா நீங்க கிரேட் பா, கிரேட், டபுள் கிரேட்.